गाइस நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஈஸியாவே அந்த ஆப்புக்குள்ள இருந்து மணி ஜெனரேட் பண்ணி காட்ட போறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தா நீங்க ரீடிங் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் கூட சொல்லலாம். இந்த ஆப்பை பொறுத்தளவு நீங்க வீடியோஸ் பார்க்கற மூலமா நீங்க வெளில சும்மா அங்கட்டீங்க வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இந்த ஆப்ல பார்த்தாலும் அதுக்கு பையனா மணி கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ற மூலமா ஏதாவது டாக பத்தி படிக்கிறீங்க இல்ல கேட்ட பத்தி படிக்கிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பையனா இந்த ஆப்ல காயின்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் நீங்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சைடு காயின்ஸ் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த காயின்ஸ் அப்படியே நம்ம மணியா சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். இந்த ஒரு வீடியோல இந்த ஆப்பை பத்தி A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி அதிக காயின்ஸ் எடுக்கலாம், அந்த காயின்ஸ் எப்படி நம்ம மணியா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்புக்குள்ள போய்க்குங்க. உள்ள போயிட்டு அசெட் கொடுத்துட்டு நீங்க பையனா உங்களோட ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு ஜிமெயில் உங்கள்ட்ட இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க பையனா சைன் அப் பண்ணிக்கங்க. பண்ண உடனே உங்களுக்கு பையனா போனஸா பையனா காயின்ஸ் பையனா கொஞ்சம் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா நீங்க லிங்கா யூஸ் பண்றப்ப மட்டும்தான் உங்களுக்கு போனஸ் காயின்ஸ் வரும். அதுக்கான லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ உங்ககிட்ட 800 காயின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 10 ரூபா, அதே 8000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 100 ரூபா. நான் இப்போ கொஞ்ச நேரத்திலே ஒரு 250 ரூபா எடுத்து காட்டுறேன் பாருங்க, காயின்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ இந்த இடத்துல உள்ள போயிட்டோமா, ஆப்போட பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது பையனா நீங்க ஆட் பார்க்குற மூலியமா கிடைக்கும். ஸோ உள்ள போன உடனே அவங்க ஸ்டார்ட் அப்னு சொல்லி கீழே கேட்டாங்க பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்க அதில் ஆடை பார்த்து எடுக்கலாம். ஆனா இப்போ நான் உங்களுக்கு சொல்றது ஈஸியா எது இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பையனா இந்த ஒரு ஆர்டிகல்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். இதை படிச்சு முடிச்சு நமக்கு ஒரு 16 காயின்ஸ் கிட்ட கிடைக்கும். அந்த ஒரு 16 காயின்ஸும் பையனா ஈஸியா ஒரு 2 நிமிஷத்துல எடுத்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க அந்த ஒரு AM16 கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போயிட்டு நீங்க டாக்ஸை பத்தி படிக்கலாம் இல்ல கேட்ஸை பத்தி படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவே இல்லைனா நீங்க சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே. ஸோ அங்க பையனா சயின்ஸ்னு காட்டுது பாருங்க, ஒரு 8 செகண்ட் 4 செகண்ட் காட்டுது பாருங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்புறம் பையனா ரோபோட்டா யூசரா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம யூசர் தானே, அதை பையனா டிக் கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காட்டுது பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆர்டிகல் ஃபுல்லாவே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர நெக்ஸ்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். சயின்ஸ் ஓடி அட் லாஸ்ட்ல வந்த உடனே ஃபினிஷ் அப்னு சொல்லிட்டு உங்களுக்கு பையனா சயின்ஸ் ஓடி முடிஞ்ச உடனே காட்டும். அதுல ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. நீங்க இவ்வளவு பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு டக்குன்னு ஓகேன்னு வந்துடும். உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே 16 காயின்ஸ் பையனா கையில கொடுத்துருவாங்க. நீங்க இதை ஒரு நாளுமே பையனா பண்ணிக்கலாம் அந்த ஆர்டிகல்ஸ் இருக்கிறப்பலாம். ஸோ அண்ட் அது இல்லாமல் இன்னமும் ஈஸியாக முட்டிக்கிற மாதிரி நிறைய எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்கிற மாதிரி மற்ற 3 இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்லேயும் சொல்ல போகிறேன். இங்கே பையனா என்னென்ன இருக்குது பாருங்க, ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரோ, பப் ஸ்கேல். இந்த ஒரு 3 ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்கிறதுக்கு. இப்போ ஆஃபர் ப்ரோ கிளிக் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கீழே பையனா இதில் உள்ள டாஸ்க்கு சொல்கிறாங்க. இந்த ஆப்பை பற்றி நீங்கள் படித்து இல்லை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஆப்புக்கு நீங்கள் உங்களோட ரிவ்யூ சப்மிட் பண்ணுங்கள். ரிவ்யூ கொடுத்துட்டு அதை வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம், டவுன்லோட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஆப்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 6 ஸ்டெப்புமே அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. புரியிற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஓகே அப்படி எதுவுமே தெரியலாம் நைஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ஆப்பில் என்ன படிச்சிங்களோ அதை பார்த்தீங்களோ அதை பையனை நீங்கள் டைப் பண்ணிட்டு அதை பையனா ஒரு ஸ்டாராக கொடுத்துட்டு எனக்கு ஒரு அளவு 5 ஸ்டார் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் ஒரு அளவு நல்லா இருந்துச்சு. அதனால நான் பையனா 4 ஸ்டார் கொடுத்துக்கிட்டு நான் பையனா தேங்க்யூ சொல்லிட்டு சப்மிட் பண்ணிக்கிட்டேன். இதை பையன் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கணும். அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் ஆஃபர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணிடுவோம். இந்த இடத்துல நான் லெஃப்ட்டில் கீழே அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க. அப்லோடு கொடுத்தோன்னே நம்ம மொபைல் கேலரிக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு கேலரியில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரியுமா ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பையனா கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே சப்மிட் பையனா கொடுத்துடணும். அவங்க கொஞ்ச நேரத்தில் அதை ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு பையனா அந்த ஒரு 96 காயினும் வந்துடும். ஸோ இங்கே 90 காயின் 100 காயின் சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 10 தான் முடிச்சா கூட நமக்கு 1000 காயின்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு 10 ரூபீஸ் கூட வித்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னமும் காயின்ஸ் எடுக்கிறதுக்கான இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். பப்ஸ்கேல பையனா நீங்கள் பையனா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே தான் இருக்கே ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட காயின்ஸ், அன்லிமிட்டட் காயின்ஸ் எக்கச்சக்கமாக பையனா இருக்கும். இதுலேயே நம்ம ஈஸியாக இருக்கிறதா உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளாம் ஃப்ரீ ஃபயர்னால நம்ம கேமிங் பையனா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இதில் பையனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரே ஒரு ஸ்டெப் முடிச்சா போதும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு சும்மா 2 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டா நமக்கு போதும், அது போதும் உங்களுக்கு, அதுக்கான காயின்ஸ் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கான காயின்ஸ் கிடச்சிடும். இப்போ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேமிங்கை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்லாம் நம்மளுக்கு காயின்ஸ் வந்த உடனே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லைனா நம்ம ஃபோன்லேருந்து எடுத்து விட்டுலாம். அப்படி நம்மளுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா அதை பையனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிங்கிள் ஸ்டெப் கொடுத்துக்கிட்டேன். ஃபில்டரை கிளிக் பண்ணி இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் இந்த ஒரு டாஸ்க்கை முடிங்க, உங்களுக்கு பையனா காயின்ஸ் கிடச்சிருங்கிறாங்க. இதுலேயே நான் ஒரு ஈஸியானதை உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன். இதில் ஏகப்பட்டது வாட்ஸ்அப் அது இதெல்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ
இந்த ஒரு இடத்துல டெலிகிராம் குரூப்பில் சிக்கா ஆப்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிங்கிள் ஸ்டெப்பில் லாஸ்ட்டில் இருக்கும், கிளிக் பண்ணிப்போம். நம்மளை பார்த்தீங்கன்னா கெட் 25 காயின், நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும், நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பையனா காயின்ஸ் ஏற்றி விட்ருவோம் அப்படின்னாங்க. ஸோ நான் பையனா டெலிகிராம் குரூப் ஜாயின் ஆகிக்கிறேன். அதே மாதிரி இந்த டெலிகிராமை பொறுத்தளவு இதுலேயும் நம்மளுக்கு ரீடிங் கோர்ஸ் ஒரு போய்ட்டு கிடக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு ஆப் கொடுத்துருக்கோம், அவங்களோட ஆப்பே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க 5 ஸ்டார். அது கொடுத்த உடனே அந்த ஒரு ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கு காயின்ஸை கொடுப்போம் அப்படின்வாங்க. அது மூலயமா நம்ம காயின்ஸை பையனா எடுக்கலாம். ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வழி இருக்குது. அண்ட் இப்போ பாருங்க, நான் கேமிங் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்டாரை பிடிங்க, அது போதும், நாங்கள் உங்களுக்கு 42 காயின்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிற மாதிரி அந்த கெட்டை கொடுத்துட்டு இந்த ஒரு ஆப்பை பையன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஒரு 20 காயின்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே பையனை எடுப்போம், ப்ளே கொடுத்துப்போம். கொஞ்சம் இது உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 20% ஏறிடுச்சு. ஸோ ப்ளே பண்ண உடனே நம்ம 20 காயின் எடுப்போம். 20 காயின் மீன்ஸ் 20 ஸ்டார் எடுப்போம். இந்த ஒரு டாஸ்க் மாதிரி தான் இது. இந்த கேமை நம்ம முடிக்கிறப்ப கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார், 2 ஸ்டார் தான் கிடச்சிருக்கு. நம்ம சீக்கிரமாக ஒரு ஸ்டார் வேணும், 2 இருந்தால் பத்தாது. ஸோ அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. கீழே பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் இப்படிலாம் போங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி நம்ம முடிக்கிறப்ப நமக்கு 3 ஸ்டாராக கிடைக்கிது. பரவாயில்ல, ஈஸியாக இருக்கே. பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆடை பார்க்குறப்ப நமக்கு பையனா ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம எக்கச்சக்கமாக பையனா ஸ்டாரை முடிச்சிடலாம். ஸோ அப்படி முடிக்கிற ஸ்டாருக்கு 20 ஸ்டார் சீக்கிரம் வந்துச்சுன்னா நமக்கு பையனா காயின்ஸ் பையனா கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆடு பார்த்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஆடை பார்த்து நீங்கள் பையனா ஸ்டாரை சீக்கிரமாக பையனா சேர்க்கலாம். அப்படி இல்லை, நான் சொந்தமாக ஆடி எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ சொந்தமாக ஆடியே நம்ம பையனா எடுக்கலாம். பட் ஸ்டாரை நம்ம ஆடை பார்த்து ஸ்டாரை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தோம்னா நம்ம சீக்கிரமாக அங்கே 21 காயின்ஸ் 20 காயின்ஸ் கிட்ட ஏறிடும். ஸோ அதை பையனா எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆடெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே 21 ஸ்டார் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு ஆப்புக்குள்ளே போன உடனே சொன்ன மாதிரியே எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே 42 காயின்ஸ் பையனா கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம 21 ஸ்டார் இருந்துச்சு, 20 ஸ்டார் தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப இதுவும் பாருங்கள் கம்ப்ளீட் ஆச்சு. அந்த ஒரு ரிவ்யூ பண்ணன நம்ம காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் பண்ணதுக்கும் 16 கொடுத்துற ஆர்டிகல்ஸும் இந்த மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸை நம்ம அங்கிட்டிங்கன்னு சொல்லிட்டு விட்டாலே கொஞ்ச நேரத்தில் எக்கச்சக்கமான காயின்ஸை பையனை சேர்த்துடலாம். அப்படி தான் நான் பையனா கிட்டத்தட்ட ஒரு 22,000 காயின்ஸ் வரை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஒரு 22,000 காயின்ஸையும் நான் மணியாக வெளில எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரைட்டில் பே அவுட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே பையனா ரீடீம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். உங்ககிட்ட ஜிபே, ஃபோன்பே இல்லை யூபிஐ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்பே கூட வேணாம், ஜிபே வச்சுக்கோங்க. அப்புறம் பையனா யூபிஐ இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக மணியை பையனா வெளில எடுத்துக்கலாம். ப்ரோ எனக்கு ரீடிங் கூட வேணும் அப்படின்னா ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட யூபிஐ கேட்டால் கூட அவங்களோட போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு கூட நீங்கள் பையனா அவங்கள்ட்ட ரீடிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை போய்ட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லைனா பையனா வேணாம். ஏன்னா நம்ம எடுக்கிற காயினை காசை வேஸ்ட்டாக கூடாது, அதனால தான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு டைமில் டாப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 20,000 காயின்ஸுக்கு எனக்கு பையனா ஒரு 250 ரூபா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்வைப் பண்ண உடனே அவங்களுக்கு வித்ரா ரிக்வஸ்ட் போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு பையனா ஏறிடும். ஸோ ஏறின உடனே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல இப்போ பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள். எனக்கு என் மொபைலில் ஏறுறதும் நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ மெசேஜை பையன் லைட்டாக ஹைட் பண்ணியே காட்டுறேன். எனக்கு பையனா 250 ருபீஸ் அவங்க சொன்ன மாதிரியே பையனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மிச்சம் இருக்க 2000 காயின்ஸ்க்கும் ஒரு 25 ரூபா போட்டு விட்டேன். சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க, எனக்கு ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆப் பொறுத்தளவு. அதே மாதிரியே யாரெல்லாம் எந்தெந்த நாளில் எவ்வளோ காயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். 1000 எடுக்கிறாங்களா, 10,000 எடுக்கிறாங்களா, 5000 எடுக்கிறாங்களா, யாரெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க காட்டும். ஸோ இங்கே கூட நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரை பார்த்தேன். இங்கே பாருங்கள், யாரா இது ரித்திஷ் கபாட். ஸோ 1800 காயின் கிட்ட எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன், இதில் பையனா ரெஃபரண்ட் ஆப்ஷனும் பையனா இருக்கும். கீழே உள்ள கிஃப்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட லிங்க் ஜென்ரேட் பண்ணி இருக்கும். ஸோ அதை பையனா காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். உங்கள் ஃப்ரெண்டு நீ அனுப்பி லைஃப் டைமு ஒரு 1000 காயின் எடுக்கிறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு 500 காயின் கிடச்சிரும். அவருக்கும் அந்த ஒரு 500 காயின் பையனா இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் லிங்கை வச்சு பண்ணீங்க அப்படின்னா போனஸ் காயின்ஸ் பையனா கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு காட்டினா பாருங்க 560 காயின்ஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏற்றுறதை விட ஏதாவது ஒரு லிங்கை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா காயின்ஸ் பையனா உள்ளே போய் கிடைக்கும். நான் கமெண்ட் செக்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஐபேடு ஐஃபோனுன்னு சொல்லிட்டு ரிவார்டாக கிடைக்கும். ஒரு 50,000 பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க, 50,000 பேருக்கு லிங்கை ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு iPhone 15 கிடைக்கும். இந்த மாதிரி. ஸோ இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 10 ரெஃபர் பண்ணாலும் சரி, 100 1000 பண்ணாலும் 500 பண்ணாலும் 200 300 பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பையனா ரிவார்டை பையனா கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல காட்டுது பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசர் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 50,000 ரெஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பப்ஸ்கேலை பொறுத்தளவு இங்கே பையனா நீங்கள் கேம் ப்ளே பண்ணியே ஏகப்பட்ட காயின்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேமை பார்த்துக்கோங்க, எவ்வளோ காயின்ஸ் 73K 94K 136K எக்கச்சக்கமான காயின்ஸ் பையன் இதெல்லாம் கிடைக்கும்.
எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துடலாம். ஸோ அதை வச்சு ரீடிங் கூட எடுத்து ஃப்ரீ ஃபயருக்கு நமக்கு தேவையான டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கலாம். வீட்டில் காசு வாங்கிட்டு திட்டம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுகிட்ட கடன் திட்டம் வாங்கிட்டு இருக்குது நம்மவே சொந்தமாக பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒரு ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எடுத்துகிட்டு மணியை எடுத்துக்கோங்க. டைமண்ட்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க. பை 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 காய்ஸ். வெற்றி அல்லா ஷோ யுவர் பெஸ்ட்.